அவ்வளோதான். மேலே வந்து இலவமஞ்சி, கீழே வந்து ஸ்ப்ரிங். பியூர்லி இலவமஞ்சு மட்டும் தான். டைரக்ட் மேனுஃபேக்சரிங் ஈரோடு பவானியில் நமக்கு மில் இருக்கு. நம்ம பண்ற மேட்ரஸ்க்கு எல்லாமே 5 years வாரண்டி கொடுக்குறோம். இப்போ எல்லாருக்குமே டவுட் தான், வந்து இலவமஞ்சி போடுறாங்களா, உள்ள என்ன பண்றாங்க, எதுவுமே தெரியாம நம்ம வாங்குறமேனு ஒரு பயத்தோடயே வாங்குவீங்க. நம்ம கப்போக் மேட்ரஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அவங்க ஃபேக்டரி இருக்கு, வேற ஃபேக்டரிக்கு வாங்க. உங்களோட மெத்த ஆர்டர் கொடுத்து உங்க கண்ணு முன்னாடியே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்றத கண் கூட பார்க்கலாம். 80% வாங்கலாமா வேணாமான்னு டவுட்ல வரவங்க கடையும் மேனுஃபேக்சரிங் பார்த்தோம்னா 100% வாங்கணுன்ற ஒரு தாட்டுக்கு வந்துருவாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியாக்கே நம்ம கொடுப்போம். இந்த லொகேஷன்ல கூப்பிட்டாலும் நம்ம கொரியர் சர்வீஸ்ல நாங்க வச்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். சூப்பர். சவுத் இந்தியாக்குலாம் நம்ம 2 நாள் 3 நாள்லயே கொடுத்துருவோம். டெலிவரி சார்ஜ்லாம் என்ன மாதிரி ப்ரோ? யாருக்குமே ₹1 நாங்க டெலிவரி சார்ஜஸ் வாங்குறதே கிடையாது. ஃப்ரீ டெலிவரி. இந்த வீடியோல நம்ம எந்த பெட் காட்டுறோமோ அது என்ன பிரைஸ் சொல்றோமோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அதுவும் பெட் ரெடி ஆகி வீட்டுக்கு வந்து இறக்கி நீங்க ஓகேன்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா கையில கேஷ் கொடுத்தா போதும். அவ்வளவுதான். வீடியோ சேனல் நேம் சொன்னா மட்டும் தான் இந்த ஆஃபர். இலவமஞ்சி குல்ட்டுங்க. ஃபோம் பெட், ஸ்ப்ரிங் பெட்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் வரும். மேல போறதுக்கு இலவமஞ்சில ஏதாவது டாப்பர் மாதிரி கிடைக்குமா, நாங்க இன்ட்ரோ듀ஸ் போட்டு வச்சுக்கலாம். நல்ல மூவிங் இருக்கு. நம்ம வீடியோல போட்டோம். வாங்குறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு. 4 கார் 5 கார் 6 கார் எவ்வளவு பெருசா கேட்டாலும் பண்ணிடலாம். கஸ்டமைஸ் தான். 1500 ஹாஸ்டல் பெட் 2 அடி அகலம் 6 அடி நீளம் 3 இன்ச்ல நல்லாவே ஸ்டஃப் பண்ணிருப்போம். 5 கிலோ மேல பஞ்சு போட்டிருக்கேன். 2000 ரூபாய் ஒரு தலையணியோட கொடுக்குறேன். 3 கார் கொஞ்சம் அகலம் 2500 ரூபாய் அதிகம். துணியே பாருங்க உங்களுக்கு 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் துணியே வந்துடும். இதுக்கு லேபர் இருக்கு, ஸ்டிச்சிங் இருக்கு எல்லாம் போட்டீங்கன்னா நீங்க வாங்கி செஞ்சா கூட 2500 ரூபாய்க்கு இந்த பெட்டை செய்ய. நான் கட்டன் சின்ன பண்ணி போட்டேன்னா 7.5 8 கிலோல நான் அழகா இந்த மெத்தி முடிச்சுட்டு போயிடும். அதே மாதிரி ஃபினிஷிங்ல தெரியும். ஆனா வெயிட் கம்மியா இருக்கும். நீங்க அழகா 600 ரூபாய் 800 சம்பாதிச்சிட்டு கம்மி பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் வாரண்டி கொடுக்குறேன். சென்னையில கடை வச்சிருக்கேன். இந்த மாதிரி போட்டா லைஃப் நல்லா வரும். படுக்க சாஃப்ட் ஆகும். 4500 மட்டுமே. இந்த கலர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடலாம்ல? கண்டிப்பா அனுப்பலாம். கரூர் காட்டன் ஃபேப்ரிக் 380 GSM கிளியர். என்ன நீங்க கேக்குறீங்க? உண்மையா சாங்க. நீங்க நேர்ல வாங்க. நம்ம வீடியோல காட்டுறதெல்லாம் போய் யூடியூபே போய் நினைச்சீங்கன்னா நேர்ல வாங்க. நீங்களே கிழிச்சு பாருங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் வாங்குங்க. ஜிஎஸ்எம் அதிகமா இருக்கிறதால தண்ணி ஊறுற டைம் வந்து லேட் ஆகும். இந்த துணியோட இதுவே மேஜிக்கே வெயில காய போட்டோம்னா டென்சிட்டி அதிகமா இருக்கிறதால தண்ணி வந்து உடனே காஞ்சிரும். மெயின்டெனன்ஸ் 3 மாசத்துக்கு ஒரு முறை வெயில போடுங்க. இது டபுள் காட் 4க்கு 6 டபுள் காட் 6 இன்ச் திக்னஸ். இதுக்கும் 2 தலையணி கொடுத்துருவோம். 16 கிலோ பஞ்சு போடுறோம். டெலிவரியோட உங்களுக்கு இது ஒரு காஸ்ட் 7500. நல்ல குவாலிட்டி இருக்கிற மெத்த பாக்க டல்லா இருந்த மாதிரி இருக்கு. ஆனா உண்மை குவாலிட்டில போட்ட துணி பாக்கிறதுக்கு பிரைட்டா இருக்கும். இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு வீடியோ நல்லா தெரியுதுங்களா? இது வந்து எவ்வளவு டல்லா இருக்கு, இது எவ்வளவு பிரைட்டா இருக்கு. நார்மல் துணியை வந்து இறங்க கரூர் காட்டன் சொல்லி விக்கிறாங்க. எல்லாம் குயின் சைஸ் 20 கிலோ பஞ்சு போடுறேன். தலையணி 2 கிலோ தனியா வந்துரும். டெலிவரியோட உங்களுக்கு நான் 9000 பண்ணி கொடுத்து கிங் சைஸ் 6க்கு 6.5 இல்ல 3 தலையணி கொடுத்துருவோம். காஸ்ட் 11500 மட்டும். எனக்கு இந்த இலவமஞ்சி எல்லாம் பிடிக்கல, எனக்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படி நிறைய பேரோட விருப்பங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, பின்னாடி ஸ்ப்ரிங் நான் மேல போட்டுக்கிறது இலவமஞ்சி. 6 இன்ச்சுக்கு ஸ்ப்ரிங் வைக்கிறோம். 2 இன்ச்சுக்கு வந்து பில்லோ டாப் மாதிரி போட்டு இலவமஞ்சில பண்றோம். 5க்கு 6.5 குயின். ஆமா. டெலிவரியோட காஸ்ட் இப்போ 16000. எவ்வளவு குஷனா இருக்கும் பாருங்க. படுத்து பாருங்க. ஓகே, வந்து இலவமஞ்சி பிளஸ் ஸ்ப்ரிங், இலவ ஸ்ப்ரிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சென்னையிலே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான ஒரு இலவமஞ்சில ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னா நம்ம கபாக் மேட்ரஸ் தான். வணக்கம். சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு இலவமஞ்சிங்கிற கான்செப்ட் எல்லாரும் கொடுத்து பயங்கரமா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. புதுசா பாக்குற மக்களுக்கு கபாக் மேட்ரஸ் என்னென்ன நம்மகிட்ட கிடைக்கும், எவ்வளவு தூரம் கொடுப்போம், டீடைலா ஒரு குயிக் இன்ட்ரோ. கபாக் மேட்ரஸ் ஃபேக்டரி நம்ம கடை பேரு. நேம் வந்து தமிழ்ல இலவமஞ்சி மெத்தகடை. பியூர்லி இலவமஞ்சி மட்டும் தான். இலவமஞ்சில மட்டும் தான் நாங்க எல்லா ப்ராடக்ட்டும் பண்றோம். இலவமஞ்சி இல்லாம வேற எதுவுமே நம்ம கை வைக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம டைரக்ட் மேனுஃபேக்சரிங் ஈரோடு பவானில நமக்கு மில் இருக்கு. மில்லிலேயே நம்ம காய உடைச்சு பஞ்சை போட்டு க்ளீன் பண்ணிட்டு அந்த பஞ்சை கொண்டு வந்தா நம்ம மெத்த போறோம். நம்ம பண்ற மேட்ரஸ்க்கு எல்லாமே 5 years வாரண்டி கொடுக்குறோம். 5 வருஷம் மேனுஃபேக்சரிங் வாரண்டி. 5 வருஷம் என்ன பிரச்சனை வந்தாலும் ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாவே போட்டுருக்கோம். எல்லாருக்குமே டவுட் தான், வந்து இலவமஞ்சி போடுறாங்களா, உள்ள என்ன பண்றாங்க, எதுவுமே தெரியாம நம்ம வாங்குறமேனு ஒரு பயத்தோடயே வாங்குவீங்க. நம்ம கப்போக் மேட்ரஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அவங்க ஃபேக்டரி இருக்கு, வேற ஃபேக்டரிக்கு வாங்க. உங்களோட மெத்த ஆர்டர் கொடுத்து உங்க கண்ணு முன்னாடியே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்றத கண் கூட பார்க்கலாம். என்ன ப்ரோ? அதுதான் கபாக் மேட்ரஸோட ரொம்ப சிறந்த விஷயம். நீங்க வந்து குவாலிட்டி பத்தியோ பஞ்ச பத்தியோ என்ன எதை பத்தியுமே நீங்க டவுட்டே பட வேணாம், டைரக்டா வந்து பாருங்க. கடை பாத்தீங்கன்னா இங்க தாம்பரம் பக்கத்துல செம்பாக்கம்ல ஒரு அவுட்லெட்டும், கோடம்பாக்கத்துல முரசொலி ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு அவுட்லெட்டும் இருக்கு. 2 அவுட்லெட் இருக்கு. சோ அந்த சைடுல இருந்து வரவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நேர் பை லொகேஷன் அங்கே போய் பாத்துக்கலாம், பார்த்து ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். நம்ம செம்பாக்கம்ல சேல்ஸ் அவுட்லெட் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் கூட வந்து கௌரிவாக்கத்துல வச்சிருக்கோம். மெத்த வந்து இப்போ சில பேர் சந்தேகம் இருக்கும், நீங்க சொன்ன மாதிரி இலவமஞ்சி மெத்தரான மிக்ஸ் பண்றாங்களா, அதுக்கு வந்து பார்த்து கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட டவுட்டை கிளாரிட்டி கொடுக்குறோம். நான் வந்து
இங்க மேனுஃபேக்சரிங் கூட கண்ணு முன்னாடியே போட்டு காட்டுறோம். கண்ணு முன்னாடியே போட்டுக்கலாம். நீங்க ஆர்டர் கொடுங்க, கூடயே உட்காருங்க. 6 மணி நேரம் ஒரு மெத்த 7 மணி நேரம் ஆகும். இருந்தே பார்த்தே வாங்கிட்டு போங்க. 80% வாங்கலாமா வேணாமான்னு டவுட்ல வரவங்க கடையும் மேனுஃபேக்சரிங் கூட பார்த்தோம்னா 100% வாங்கணுன்ற ஒரு தாட்டுக்கு வந்துருவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பாப்பாங்க, எல்லா ஊர்ல இருந்து கேக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம மெத்த கொடுக்க முடியுமா? ஆலோ தமிழ்நாடு என்ன இந்தியாக்கே நம்ம கொடுப்போம். இந்த லொகேஷன்ல கூப்பிட்டாலும் நம்ம கொரியர் சர்வீஸ்ல நாங்க வச்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். சூப்பர். சவுத் இந்தியாக்குலாம் நம்ம 2 நாள் 3 நாளே கொடுத்துருவோம். டெலிவரி சார்ஜ்லாம் என்ன மாதிரி ப்ரோ? யாருக்குமே ₹1 நாங்க டெலிவரி சார்ஜஸ் வாங்குறதே கிடையாது. ஃப்ரீ டெலிவரி. சென்னையில வந்து இப்போ வராங்க, இந்த வீட்டு எனக்கு வேணுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு எண்ட் ஆஃப் டே இல்ல நாளைக்கு மார்னிங் போய் சேர்ந்துரும், போய் வீட்டுக்கே கொடுத்துருவோம் நான். சூப்பர் ப்ரோ. இந்த வீடியோல நம்ம எந்த பெட் காட்டுறோமோ என்ன பிரைஸ் சொல்றோமோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அதுவும் பெட் ரெடி ஆகி வீட்டுக்கு வந்து இறக்கி நீங்க ஓகேன்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா கையில கேஷ் கொடுத்தா போதும். அவ்வளவுதான். ஃப்ரீ டெலிவரி. அது மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்க தேவையில்ல. நாங்க சார்ஜ் பண்றது கிடையாது. வீடியோ சேனல் நேம் சொன்னா மட்டும் தான் இந்த ஆஃபர். சூப்பர். ஏன்னா நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஓகே. அதை பார்த்துட்டு நீங்க வந்து அந்த ரேட்டுக்கு இதை பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் பண்ண முடியாது. நானே பழைய வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க இலவமஞ்சி வந்து நம்ம ஃபியூச்சர் இன்னும் விலையை குறைப்போம்னு சொல்லி. லேட்டஸ்ட் பிரைசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. சோ நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க, விலையை தெரிஞ்சுக்கோங்க, அந்த விலையை சொல்லி கேளுங்க. பழைய வீடியோ பார்த்துட்டு கேட்டீங்கன்னா அந்த விலைக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு புது இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வித் இலவமஞ்சில ஒரு பெட் ரெடி பண்ணிருக்காங்க. கடைசில சொல்றேன். அதுக்கு மட்டும் ஒண்ணா பாத்துடலாம் ப்ரோ. முதல்ல நம்ம குல்ட்ல இருந்து போயிடலாம். சொல்லுங்க. குல்ட்னு சொல்லுவாங்க. இலவமஞ்சி குல்ட்டுங்க. ஃபோம் பெட், ஸ்ப்ரிங் பெட்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் வரும். நம்ம பண்றதெல்லாம் நான் வெளியே வாங்கிட்டு ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு மேல போடுறதுக்கு இலவமஞ்சில ஏதாவது டாப்பர் மாதிரி கிடைக்குமா? அதெல்லாம் நாங்க இன்ட்ரோடியூஸ் போட்டு வச்சுக்கலாம். நல்ல மூவிங் இருக்கு. நம்ம வீடியோல போட்டோம். அதுக்கப்புறம் வாங்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. ஜாலியா உட்காந்துக்கலாங்க. ஒரு வீட்டுல வந்து எல்லாம் கெட்டு கதறா உட்காந்து சீட்டு விளாடுறீங்க, பாய் விரிக்க போல அந்த குல்ட்ட போட்டீங்கன்னா நல்ல இதமா உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப ஹீட் ஆகாது, கம்ஃபர்ட்டா இருக்கும். ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு மொட்டை மாடியில போட சூப்பரா இருக்கும். தண்ணி தெளிச்சு விட்டு போன கரண்ட் போனாலும் இருக்கும். எதுக்கு நீங்க பெட்டுக்கு மேல போட்டு யூஸ் பண்ணணும், இல்லன்னா இந்த மாதிரி போட்டு நல்லா சில் பண்ணி உட்காந்துக்கலாம். அழகா இருக்கும். எல்லா சைஸுமே பண்றோம். இது வந்து சிங்கிள் 3 கார், 4 கார், 5 கார், 6 கார், எவ்வளவு பெருசா கேட்டாலும் பண்ணிடலாம். கஸ்டமைஸ் தான். இது என்ன இந்த சைஸ் என்ன சைஸ் என்ன பிரைஸ்? இது வந்து 3க்கு 6 சிங்கிள். ஓகே. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 2000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தா மட்டும் 1500. இது அசல் ரேட்டா. ஆனா டெலிவரி கிடையாது, நீங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ டெலிவரினா அதுக்கு செப்பரேட் சார்ஜஸ் ஆகும். ரேட் வந்து ஆஃபர் ரேட்ல இந்த ப்ராஃபிட் எல்லாம் எதுக்காக கொடுக்குறோம், இந்த வாங்கி நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க பெரிய பெட் வாங்குவீங்க. சாம்பிள் மாதிரி இது வந்து ப்ராஃபிட் இல்லாம பண்ணி கொடுக்குறோம். ஹாஸ்டல் பெட். ஓகே. பிஜி ஹாஸ்டல், ஒருத்தர் படுக்கிற பெட் 2 அடி அகலம், 6 அடி நீளம். இந்த பிஜிக்கு காலேஜ் ஹாஸ்டல் பசங்க இவங்க எல்லாமே இந்த கட்டில்லாம் இரும்பு கட்டில் வச்சிருப்பாங்க. டார்மெண்ட்ரி கட்டில்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது பண்றோம். திக்னஸ் பாருங்க. வந்து பேப்பர் மாதிரி பெட் போட்டு கொடுக்க கூடாது. 3 இன்ச்ல நல்லாவே ஸ்டஃப் பண்ணிருப்போம். 5 கிலோ மேல பஞ்சு போட்டிருக்கேன். இதுல சூப்பர் ப்ரோ. இது என்ன விலை? இது என்ன விலை? 3000 ரூபாய் 3500 கொடுத்துருந்தேன் நான். ஓகே. நான் வந்து ஆஃபர் ரேட் போட்டிருக்கேன். ஸோ ஆடி மாசம் முடியும் போது நான் ஆஃபர் முடிச்சிருவேன். ஆனா கண்டினியூ பண்றேன். கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கிறதால கண்டினியூ பண்றேன். காஸ்ட் வந்து அசல் ரேட்டு 2000 ரூபாய். ஒரு தலையணியோட கொடுக்குறேன். நிறைய பேர் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, வீட்டுக்கு ஒரே ஒரு பெட் நம்ம மட்டும் படுக்கிறதுக்கு வாங்கணும், எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கி இருக்கீங்கன்னா இந்த ஒரு பெட் தலைவணியோட வாங்கி வச்சுக்கலாம். இது ரோலிங் டைப் தான். இது வந்து பார்க்க எப்படி இருக்கு, ரோல் பண்ண முடியாதுலாம் நினைக்க கூடாது. ரோல் பண்ணிக்கலாம். இதை நம்ம சுருட்டி ஓரமா கூட வச்சுக்கலாம். புது பஞ்சு போடுறதுல கொஞ்சம் ஹார்டா இருக்கும், கொஞ்சம் ஸ்டிப்பா இருக்கும். ஆனா கைஸ் இதுக்கு வந்து வாரண்டி கிடையாது இல்லையா ப்ரோ? ஆமா, இது வந்து லைஃப் 4 இயர்ஸ் வரும். ஏன்னா பஞ்சு கம்மி, எவ்வளவு ஸ்டஃப் பண்றோமோ அவ்வளவு லைஃப். ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குதுங்க. இதுவே பெஸ்ட். சிங்கிளா கேட்டா இது டெலிவரி பண்ணலாமா ப்ரோ? டெலிவரி வந்து இது ப்ராஃபிட் இல்லாம இந்த ஆஃபர்லாம் கொடுக்குறேன். சின்ன பெட்டுக்கு மட்டும் டெலிவரி ஆப்ஷன்ஸ் தான். வெறும் அதுக்கு டெலிவரிக்கான சார்ஜஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா கொடுத்து விட்டுருவோம். போதும் இதுக்கு மட்டும். ஆமா, இதெல்லாம் நீங்க வந்து சுருட்டி நம்ம வண்டியில வச்சு எடுத்து போயிடலாம். வண்டியில வச்சு கொண்டு போறதுக்காக நான் ரேட் டெலிவரி காஸ்ட் ஆட் பண்ணாம கொடுக்குறது. ரைட், ஓகே, சூப்பர். நீங்க வந்தீங்கன்னா பேக் பண்ணி நான் கொடுத்து விட்டுறலாம். அப்படியே நீங்க வச்சு பின்னாடி வச்சு அது பாட்டி எடுத்து போயிட்டே இருக்கலாம். முடியாதவங்க மட்டும் நீங்க கால் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன சார்ஜஸோ நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப போறேன், நீங்க பே பண்ணிக்கோங்க. ரைட். அப்படி இல்ல, இப்போ இதுல ஒரு பெட் நீங்க குயின் சைஸ் வாங்குறீங்கன்னா இதையும் சேர்த்து வாங்க, ஃப்ரீயா உங்களுக்கு வந்துரும். நீங்க எப்படி வாங்குறீங்களோ உங்க பக்கத்து வீட்ல யாரே மட்டைகளி ஒரு குயின் வாங்குன்னு சொல்லி நீங்க ஒரு சிங்கிள் சேர்த்து வாங்கிட்டு இருங்க. 2.5 கார், அதுக்கப்புறம் 3 கார். ஓ, அது 2.5 கார், இது 3 கார். கொஞ்சம் அகலம். திக்னஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 3 இன்ச். இதுக்கும் ஒரு தலையணை கொடுத்துருவேன். சேம் 2000 ரூபாய் கொடுக்குறேன். 2500 ரூபாய். 500 ரூபாய் அதிகம். துணியே பாருங்க, உங்களுக்கு 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் துணியே வந்துரும். இதுக்கு லேபர் இருக்கு, ஸ்டிச்சிங் இருக்கு, ஒர்க் பஞ்சு இருக்கு. எல்லாம் போட்டீங்கன்னா நீங்க வாங்கி செஞ்சா கூட 2500 ரூபாய்க்கு இந்த பெட் செய்ய முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் பெட் போயிடலாம். ஓகே. இதுல இருந்து 5 இயர்ஸ் வாரண்டி ஸ்டார்ட் ஆகுது. 5 வருஷத்துக்கு என்ன பிரச்சனை, ஒரு நூல் விடுது, அமுங்கி போச்சு, என்னனாலும் சரி உங்க தான் பொறுப்பு. குவாலிட்டிக்குலாம் நீங்க பயப்பட வேண்டாம். போன முறை வந்து வீடியோல வண்டியை வச்சே சின்ன யானையெல்லாம் ஏத்தி காமிச்சிருக்காங்க. அதோட லிங்க் இதுல கொடுக்குறோம் பாருங்க. 1 டன் 1.5 டன் வண்டியே நான் இதுல போட்டு ஏத்தி இருக்கேன்னா அப்போ மெத்தையோட குவாலிட்டி யோசிச்சு பாருங்க. கஸ்டமருக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் வருது. இப்போ கிளாரிட்டி கொடுக்கணும். நம்ம கண்டிப்பா மட்டுமே ஒரு பொருளுக்காக வீடியோ போடுறது இல்ல. ஏங்க இந்த மாதிரி ஹார்டா இருக்கு, ஹெவியா இருக்கு, கட்டம் பெருசா இருக்கு,
ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. நிறைய பேர் வந்து கட்டம் வந்து பெருசாலாம் போடணுன்றத தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓகே, கட்டம் பெருசா ஏன் போடுறோம் அப்படின்னா சின்ன சின்ன இப்ப இந்த 2 கட்டம் சேர்த்து நான் ஒரு மூணு கட்டமா போட முடியும். 4 கட்டத்தை சேர்த்து நான் 5 6 கட்டமா போட முடியும். ஏன்னா இப்ப வந்து கட்டம் பெருசா இருந்தாலும் பஞ்சு ஸ்டஃபிங் உள்ள நல்லா ஹெவியா போகும். இப்ப நான் 4 வரலும் 5 வரலும் ஃப்ரீயா கட்டத்துக்குள்ள போனாதான் பஞ்சு நிறைய திணிக்க முடியும். நான் வந்து சின்ன சின்ன கட்டமா வச்சு பஞ்சு வந்து கம்மியா தான் போகும். நல்லா இருக்கு. 11 கிலோ போடுறேன்ல, அப்படி போட்டா 8 கிலோல முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனால ரேட்டு கம்மியா கொடுக்குறாங்க. நான் கட்டம் சின்னது பண்ணி போட்டேன்னா 7.5 8 கிலோல நான் அழகா இந்த மெத்தி முடிச்சுட்டு போயிடுவேன். இதே மாதிரி ஃபினிஷிங்ல தெரியும். ஆனா வெயிட் கம்மியா இருக்கும். நீங்க அழகா 600 800 சம்பாதிச்சிட்டு கம்மி பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் வாரண்டி கொடுக்குறேன். சென்னையில கடை வச்சிருக்கேன். இந்த மாதிரி போட்டா லைஃப் நல்லா வரும். படுக்க சாஃப்ட் ஆகும். சூப்பர் சூப்பர். இது வந்து 10 வருஷம் லைஃப். நீங்க நல்லா நம்ம டெய்லி நம்ம ரெகுலரா நம்ம படுக்கிறப்ப இந்த பாக்ஸ் எல்லாம் பிளைன் ஆகும். நம்ம படுத்த பிளைன் ஆனாலும் நம்ம பாடிக்கு செட் ஆகும். நம்ம மிதிச்சோ ஏதாவது பண்ணி பிளைன் ஆக்கிடலாம். அது வந்து கொஞ்சம் செட் ஆக டைம் எடுக்கும். இது என்ன சைஸ், என்ன பிரைஸ் ப்ரோ? 3க்கு 6 6.5 6.5 எல்லா சைஸுமே நம்ம பண்றோம். அகலம்னா 3 அடி. எந்த சைஸ் கேட்டாலும் ஒரே பண்ணி கொடுத்துடலாம். ஆமா, 3க்கு 6 6 6.5 6.5 எல்லாமே ஒரே ரேட் தான். திக்னஸ் பாத்தீங்கன்னா 6 இன்ச் 6 இன்ச் திக்னஸ்ல போடுறோம். ஆமா, எவ்வளவு ஸ்டிப்பா இருக்கு பாருங்க. பெட் நிக்க வச்சா நிக்கும், அப்படியே நிக்குது. இதுக்கு ஒரு தலையாணி நான் கொடுத்துருவேன். அந்த தலையாணி செப்பரேட்டா வாங்கினா 250 300 வரும். காம்ப்ளிமெண்டரி கொடுத்துறேன். டெலிவரியும் நான் பண்ணி கொடுத்துறேன். தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி. 4500 மட்டுமே. 4500. ஆமா, 6500 கொடுத்துட்டேன் ப்ரோ. லாஸ்ட் இயர் நம்ம வீடியோலயே பாத்தீங்க 6500 கொடுத்துருக்கோம். 6500 நான் கொடுத்துருக்கேன். ஆனா இப்ப 4500 கொடுக்குறேன்னா ஃபேக்ட் என்னன்னா பஞ்சு ரேட்டு குறைஞ்சிச்சுன்னா நான் குறைச்சி தான் கொடுப்பேன். நான் பஞ்சு ரேட்டு ஏறுறப்ப உங்ககிட்ட இருந்து ரேட்டை மாற்றி வாங்கிட்டு பஞ்சு ரேட் குறைக்காம உங்ககிட்ட நான் வாங்கி லாபம். ஒரு பெட்டுக்கு எனக்கு 300 500 இதுதான் என் ப்ராஃபிட் மார்ஜின். சூப்பர் ப்ரோ. கைஸ், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப விலை கம்மியா கொடுப்பாங்க. நல்ல பீக் ஆகிற டைம்ல விலை அதிகமா போவாங்க. நான் கப்பக் மேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சேல் ஆகிட்டு இருக்கு. இந்த டைம்லயும் விலையை கம்மி பண்ணி உங்களுக்காக கொடுக்குறாங்க. கட்டாயமா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடலாம்ல? கண்டிப்பா அனுப்பலாம். கைஸ், உங்களுக்கு நம்பர் வீடியோலயே கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த பெட் கலர் ஆப்ஷன் ஒரே மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு எல்லா போட்டோஸும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதான் கரூர் காட்டன் ஃபேப்ரிக். குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு. இதோட ஜிஎஸ்எம் பாத்தீங்கன்னா 380 ஜிஎஸ்எம். நல்ல ஸ்டிப்பா இருக்கும் பாருங்க. எவ்வளவு பண்ணாலும் சரி செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். கிளியர் லைஃபும் நல்லாவே வரும். இந்த பாருங்க, என்ன நீங்க ஏத்துறீங்க? உண்மையா ஸ்ட்ராங்க. நீங்க நேர்ல வாங்க. நம்ம வீடியோல காட்டுறதெல்லாம் போய் யூடியூபே போய் நினைச்சீங்கன்னா நேர்ல வாங்க. நீங்களே கிழிச்சு பாருங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் வாங்குங்க. இதுல வந்து நூலோ நெருக்கம் அதிகமா இருக்கிறதால இப்போ வந்து குழந்தைங்க யூரின் பாஸ் பண்றாங்க. நம்ம வேர்வை ஸ்வெட் ஆகுதுன்னா சீக்கிரமா அப்சர்வ் பண்ணாரு. காட்டன் ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் விக்கிறதுக்காக என்ன வாய்க்கு வந்தெல்லாம் சொல்றாங்க, தண்ணியே ஊறாதுங்க, தண்ணியே படாதுங்க அப்படிலாம் சொல்ற எல்லாமே போய். இது வந்து தாமரை இதழுங்க. டென்சிட்டி அதிகமா இருக்கிறதால நூலோ நெருக்கம் ஜிஎஸ்எம் அதிகமா இருக்கிறதால தண்ணி ஊறுற டைம் வந்து லேட் ஆகும். வந்து நம்ம ஒரு ஜக் தண்ணி ஊத்துறோம்னா கீழே வரதுக்கு யூஸ்வலா நார்மல் துணினா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வரணும். ஒரு 1 or 1.5 minutes ஆகும். ஓகே, அதுக்குள்ள டக்குனு அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், நம்ம தெரியாமலாம் பண்ண போறோம். யாரும் வாண்டரா ஊத்தி விளையாட போறதில்ல. தெரியாம நமக்கு ஸ்வெட் ஆகி வர்றதோ இல்லைன்னா நம்ம தெரியாம சாப்பிட்றப்பே தண்ணி கொட்டிட்டோம், யூரின் பாஸ் பண்ணிட்டு குழந்தைங்க வெயில்ல காய போட்டுருங்க. இந்த துணியோட இதுவே மேஜிக்கே வெயில காய போட்டோம்னா டென்சிட்டி அதிகமா இருக்கிறதால தண்ணி வந்து உடனே காஞ்சிரும். காட்டன் நம்ம மறுபடியும் யூசுவலா 15 minutes 20 minutes வெயில போட்டாலே போதும். காஞ்சிச்சா எடுத்துட்டு பெட்டர் ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். மெயின்டெனன்ஸ் 3 மாசத்துக்கு ஒரு முறை வெயில போடுங்க. குளுன்னு இருக்குங்க, ஏசில படுத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நான் சொல்லி விற்கவே மாட்டேங்க. இலவம் மஞ்சு இருக்காது. இலவம் மஞ்சுல இருந்து என்னன்னா உங்களுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணாது, ஹீட்டை வெளியே கொடுக்காது. உடல் சூட்டதான் தண்ணிக்கு வந்து தேவையா, ஏசியே வேண்டாம் தூக்கி போட்டுடலாம், ஏசில படுத்த மாதிரி இருக்கும்லாம் இல்ல. சோ ஓகே, இப்போ சிங்கிள் சைஸ் பார்த்தாச்சு. அடுத்து ப்ரோ, இரும்பு கட்டிலுக்கு ரோலிங் டைப்ல எல்லாம் கேக்குறாங்க. ஓகே, அந்த மாதிரி இது. ஓகே 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 இருக்கிறவங்க வயசானவங்களுக்கு பச்சைக்கட்டலுக்கு வந்து இது செட் ஆகும். ஸ்டீல் காட்டுக்காகவே பண்றாரு. 3 இன்ச் திக்னஸ், வாரண்டி வராது. 3 இன்ச்ல பண்ணா பஞ்சு கம்மியா போடுறோம். ஓகே, உங்களுக்கு வந்து 6 இன்ச்ல ரொம்ப நாள் கடக்கணும்னா அதுக்கு பேரலாம். 3 இன்ச்ல தற்காலிகத்துக்கு ஒரு கட்டில வெள்ள கிடக்குது, எப்பயாவது படுக்க போறேன் அப்படின்னா இதை வாங்கிக்கலாம். இது என்ன விலை ப்ரோ? 3 இன்ச் திக்னஸ். இது வந்து உங்களுக்கு 2 தலையாணி கொடுத்துரும் 5000 ரூபாய். 2 தலையாணியோட சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்தலாம். தலையாணி வேணாம்னா அதுக்கு ரேட் குறைச்சும் கொடுத்துருவோம். அப்படி பண்ணலாமா? அப்படியும் பண்ணிக்கலாம். எனக்கு தலைவாணிலாம் வேணாம், வீட்ல 2 தலைவாணி இருக்கு, இதுக்கு பதிலா ஏதாவது காசு கம்மி பண்ணி கொடுத்துரும். இது டபுள் காட். நிறைய பேருக்கு வந்து குயின் சைஸ் வந்து டபுள் காட்னு சொல்லிடுறாங்க. சைஸை கன்ஃபார்ம் பண்ணுங்க. சைஸை ஒரு முறை கால் பண்றதுக்கு முன்னாடி உங்க கட்டில மட்டும் ஒரு இன்ச் டேபிள் அளந்துட்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கு பெட்டரா ஈஸியா இருக்கும். 4க்கு 6 தான் டபுள் காட். 4க்கு 6 சைஸ்னா தான் 5க்கு 6. அதே மாதிரி 6 இன்ச் திக்னஸ்
திக்னஸ். இதுக்கும் 2 தலையணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஹெவியா தான் போடுவோம். 16 kg 16 கிலோ பஞ்சு போடுறோம். கிலோ பஞ்சு தலையணி தனியா வந்துரும். கருவு காட்டன் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணுவோம். 5 வருஷம் வாரண்டி. டெலிவரியோட உங்களுக்கு இதோட காஸ்ட் 7500. நார்மல் ஃபேப்ரிக் எவ்வளவு டார்க்கா இருக்கு பாருங்க. நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் இத கவனிங்க. நல்ல குவாலிட்டி இருக்கிற மெத்தை பார்க்க டல்லா இருந்த மாதிரி இருக்கு. ஆனா உண்மை குவாலிட்டில போட்ட துணி பார்க்கிறதுக்கு பிரைட்டா இருக்கும். சாம்பிளே காட்டுறேன் பாருங்க. வந்து கருவு காட்டுறீங்களா? இந்த ரெட்டுக்கு வந்து இந்த ரெட்டுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு வீடியோ நல்லா தெரியுதுங்களா? இது வந்து எவ்வளவு டல்லா இருக்கு, இது எவ்வளவு பிரைட்டா இருக்கு. மெரூன் இது ரெட் இந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து நார்மல் துணியை வந்து இறங்க கருவு காட்டன் சொல்லி விக்கிறாங்க. 1000 ரூபாய் அதிலே சேவ் ஆயிடும். ஏமாத்துறாங்க. பார்க்க பளபளன்னு இருக்குன்னு சொல்லி நம்பிராதீங்க. குவாலிட்டியா இருக்கிறது வேற. அதுக்கெல்லாம் நேர்ல வாங்க. எல்லாம் குயின் சைஸ். எவ்வளவு ஸ்டிப்பா போட்டிருக்கோம். ப்ரோ இப்போ நான் அந்த குயின் சைஸ் வாங்கிட்டேங்க. சரிங்களா? ஒரு 2.5 வருஷம் ஆகி போச்சு. எனக்கு வந்து இந்த இடமே பொதக்குன்னு ஆயிடுச்சு. நூல் விட்டு போச்சுன்னா நான் என்ன பண்ணட்டும்? 5 வருஷம் வாரண்டி இருக்கு. வாரண்டியில என்னென்ன கிளைம் ஆகும்னா ஃபேப்ரிக் ஓகே டேர் ஆயிடுச்சு, மக்கி நஞ்சு கிழிஞ்சிச்சு, ஓகே இல்லைன்னா பிசிக்கல் டேமேஜ் பண்ணா மினிமம் காஸ்ட் வாங்கி பண்ணி சர்வீஸ் பண்ணுவோம். அதே நாங்க வாரண்டியில கிளைம் ஆகுது, நஞ்சு கிழிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம துணியை கூட மாத்தி கூட கொடுப்போம். இப்போ நூல் பிஞ்சிருச்சுன்னா அதுக்கும் நம்ம ஆள் கூட்டு வந்து கண்ணு முன்னாடியே போட்டு தமிழ்நாட்டுல எங்க அதுக்கு நான் வாரண்டி கொடுக்குறோம். சூப்பர். அது பாத்தீங்கன்னா இந்த கட்டம் வந்து குழி விடக்கூடாது. நம்ம ஈவனா சாஃப்ட் ஆகும். நேச்சர் வாங்கின மாதிரியே உங்களுக்கு 10 இயர்ஸும் லைஃப் இருக்காது. கண்டிப்பா நேச்சர் அமைக்கிட்டே இருக்கும். சாஃப்ட் ஆகணும். இதோட விலை என்ன? 11,000 11,500 12,500 கூட கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோல. கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆமா, இப்போ இதோட காஸ்ட் ஆஃபர்ல நமக்கு 9,000 ஒன்லி. 9,000 ரூபாய்க்கு ஒரு குயின் சைஸ் பெட் 5 வருஷம் வாரண்டியில. இதுல என்ன ஆனாலும் சரி இவங்க பொறுப்பேத்துக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு 20 கிலோ பஞ்சு போடுறேன். தலையணி 2 கிலோ தனியா வந்துரும். டெலிவரியோட உங்களுக்கு நான் 9,000 பண்ணி கொடுத்தேன். நெக்ஸ்ட் சைஸ் கிங் சைஸ். அதோட சைஸ் என்ன? 6க்கு 6.5. 5க்கு 6.5 குயின் சைஸ் 9,000 ரூபாய். இதே இதுல 6க்கு 6.5 அதுல 3 தலையணி கொடுத்துருவோம். காஸ்ட் 11,500 மட்டும். கொஞ்சம் எனக்கு வயசானவங்க கட்டில் ஷார்ட்டா போட்டிருக்கேன், எழுந்துக்க முடியல, கொஞ்சம் திக்னஸ் ஹெவியா வேணும் அப்படின்னா 7 இன்ச் 8 இன்ச் கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமைஸ். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் சொன்னதான் எனக்கு இந்த இலவமஞ்செல்லாம் பிடிக்கல, எனக்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேரோட விருப்பங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, பின்னாடி ஸ்ப்ரிங், நான் மேல போட்டிருக்கிறது இலவமஞ்சு. ஓன் மேனுஃபேக்சரிங் கப்போக் மேட்ரஸ்ங்கிற அவங்க பிராண்ட்லயே அவங்களே ரெடி பண்ணி வேற லெவல்ல வச்சிருக்காங்க. கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட்டுக்காக நம்ம ப்ரொடக்ஷனே பண்றோம். அவங்க வந்து ஸ்ப்ரிங்ல இலவமஞ்சு வேணுமா கேட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம், சரியா வரல. இப்போ ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. 6 இன்ச்சுக்கு ஸ்ப்ரிங் வைக்கிறோம். அதுக்கப்புறம் 2 இன்ச்சுக்கு வந்து பில்லோ டாப் மாதிரி போட்டு இலவமஞ்சுல பண்றோம். 60க்கு 75 6 இன்ச் திக்னஸ். இது என்ன சைஸ் ப்ரோ அந்த பெட்? 5க்கு 6.5 குயின். ஆமா, ஓகே. 5க்கு 6.5 திக்னஸ் 8 இன்ச்ல பண்றோம். இதோட காஸ்ட் இப்போ 16,000 பண்ணி 16,000 ரூபாய். இதுல என்ன சைஸ் கேட்டாலும் பண்ணி கொடுக்கலாமா? எல்லா சைஸுமே இருக்கு. சாம்பிள்ல என்ன இருக்குமோ அதுதான் அப்படியே வந்து இந்த இதுலயே வந்து இருக்கும். வச்சிருக்கோம் 6 இன்ச்சுக்கு பாக்கெட் ஸ்ப்ரிங் தான். அதுலயே 2 டைப் இருக்கு. பாக்ஸ் ஸ்ப்ரிங் பாக்கெட்னு நம்ம பாக்கெட் எல்லாம் போடுறோம். எம்எம் ஹெவியா இருக்கும். ஒரு பக்கம் படுத்தனா அங்க பக்கத்துல இருக்கவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. அவ்வளவுதான். மேல வந்து இலவமஞ்சு, கீழ வந்து ஸ்ப்ரிங். எவ்வளவு குஷனா இருக்கும் பாருங்க, படுத்து பாருங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். ஒரே பண்ண வேண்டாம் நீங்க. சூப்பர் ப்ரோ. இது வந்து இலவமஞ்சு பிளஸ் ஸ்ப்ரிங், இலவ ஸ்ப்ரிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கிரிஞ்சா தான் இருக்கும். அப்ப ஏத்துக்கோங்க. இதுக்கு வாரண்டி எவ்வளவு நாள் இருக்கு? இருக்கும். நமக்கு 2 வருஷம் வாரண்டி கொடுக்கும். நீங்க நேர்ல வந்து பாருங்க, நீங்களே கண் கூட செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஃபேக்டரி இருக்கு, விசிட் பண்ணுங்க. டெய்லியுமே மேட்ரஸ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இலவமஞ்சுல. நேர்ல வந்து பார்த்து கண் கூட செக் பண்ணி அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வாங்கிட மாட்டேன்னு நினைச்சீங்க. உங்களுக்கு ஏத்த கடை தான் அது. அப்புறம் அடுத்து வந்து சேர்ல போடுறதுக்கு, சோஃபாக்கு குஷனும் பண்றோம் நம்ம. அதுவுமே இருக்கா? இலவமஞ்சுல பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டர் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே சொல்றேன். தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்து பார்த்தாலும் சரி வீடு தேடி வந்துரும். வாட்டி ட்ரையல் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கா தாராளமா நீங்களே வாங்குவீங்க. சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நீங்க சொல்லுவீங்க. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மேலும் நம்ம ஷாப் அடுத்த லெவல் போன சேனல் சார்பா வாழ்த்துக்கள். நன்றி.